இன்று நாம் இலங்கை தமிழ் மக்களின் முழுமையான வரலாறு காணப்போகின்றோம். இந்த பயணம் தமிழ் மக்களின் வரலாற்றின் முக்கியமான தருணங்களையும் அவற்றின் பண்பாட்டையும் சமூக பரிணாமங்களையும் புரிந்து கொள்ள உதவும். வாங்க தொடங்கலாமா? இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டின் ஒரு முக்கியமான சமூகமாக இருந்து வந்துள்ளனர். அவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். தமிழ் மக்களின் வரலாறு இலங்கையின் ஆதி காலத்திலிருந்து தொடங்கி அந்நாட்டில் ஏற்பட்ட மக்கள் தொகை மாற்றங்கள், அரசியல் விவாதங்கள், போராட்டங்கள் மற்றும் சமகால நிலைமைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தமிழர்களின் ஆரம்பகால வரலாறு இலங்கையின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளாக பழமையானது. தமிழ் மக்களின் வரலாறு சங்க காலத்தில் தொடங்கி இன்றைய இலங்கையில் அவர்கள் ஒரு உறுதியான சமூகமாக இருந்து வந்துள்ளனர். சங்க இலக்கியங்களிலும் மரபுவழித் தகவல்களிலும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்குப் பகுதிகளில் தமிழர்கள் குடியேறியதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மன்னர்கள் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தினர். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற தமிழ் இலக்கியங்களில் இலங்கை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அதே சமயம் பழந்தமிழ் அரசுகள் இலங்கையில் அடிக்கடி தொடர்பு கொண்டிருந்தன. குறிப்பாக செர, சோழ, பாண்டிய மன்னர்கள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்குப் பகுதிகளைப் பொறுத்தவரை தங்கள் அதிகாரங்களை நிலைநிறுத்தியுள்ளனர். சோழர்கள் மற்றும் ஜஃப்னா அரசு 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் இலங்கையின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தார். பின்னர் மகேந்திரவர்ம பல்லவர், இராச்சசிங்கம் போன்ற மன்னர்களும் இலங்கை பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தினர். ஜஃப்னா ராஜ்யம் 13ஆம் நூற்றாண்டில் உருவானது. இந்த அரசு வடக்கு இலங்கையில் ஒரு தனி தமிழ் அரசாக இயங்கி வந்தது. பராக்கிரமபாகு, அரிய சக்கரவர்த்தி போன்ற தமிழ் அரசர்கள் அந்த காலகட்டத்தில் ஆட்சியை முன்னெடுத்தனர். ஜஃப்னா அரசு 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது. பிரித்தானிய ஆட்சி மற்றும் அதன் விளைவுகள் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தென் இந்தியாவின் தமிழ் தொழிலாளர்கள் இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யக் கொண்டுவரப்பட்டனர். அவர்கள் இந்திய தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆனால் இலங்கையின் வடக்கில் இருந்த தமிழ் மக்களும் இந்நாட்டில் தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொண்டனர். 1948இல் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தபோது இந்த தமிழ் மக்களுக்கு குடியுரிமை அளிக்கப்படவில்லை. 1956 தமிழ் மொழிப் பிரச்சினை இலங்கையின் அரசியல் வரலாற்றில் 1956ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. இந்த ஆண்டு இலங்கை அரசு சிங்களம் மட்டும் தேசிய மொழியாக இருக்கும் என்று சட்டம் கொண்டு வந்தது. இதனால் தமிழ் மக்களுக்கு அரசுப் பணியில் இடம் கிடைப்பது கடினமானது. இதற்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தமிழர் விடுதலை கோரிக்கைகள் 1970களில் தமிழ் மக்களின் உரிமைக்காக பல அமைப்புகள் தோன்றின. இந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் போன்ற இயக்கங்கள் உருவாகின. 1983இல் வெள்ளை வேன் மோதல்கள், இரத்தக் களரிகள் நடந்தன. இதன் விளைவாக இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளானார்கள். ஈழப்போர் மற்றும் அதன் விளைவுகள் 1983இல் தொடங்கிய ஈழப்போர் சிவப்பு ஜூலை 2009 வரை நீடித்தது. இந்த யுத்தத்தில் தமிழர்கள் பெரும் பாதிப்பை அடைந்தனர். இலங்கை அரசு மற்றும் விடுதலைப் புலிகள் இடையே நடந்த பல்வேறு முக்கிய போர்களில் தமிழர்கள் அதிக அளவில் உயிரிழந்தனர். 2009இல் இலங்கை அரசு விடுதலைப் புலிகளை முற்றாக அழித்ததாக அறிவித்தது. இதனால் இலங்கை தமிழ் மக்களின் நிலைமைகள் மிகவும் கடுமையாகிக் கொண்டே போனது. இன்றைய தமிழ் மக்கள் நிலை இன்று இலங்கை தமிழ் மக்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அரசியல், பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்புகள் என பல்வேறு துறைகளில் தமிழர்களுக்கு சமத்துவ உரிமை கிடைப்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. உலகத் தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள். நிரூபணம் இலங்கை தமிழ் மக்களின் வரலாறு மிகவும் கடினமானதும் போராட்டம் நிறைந்ததுமானது. அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்த போராடி வருகின்றனர். இனி வரும் காலங்களில் தமிழர்கள் பொருளாதார, கல்வி, அரசியல், சமூக துறைகளில் மேம்பட்ட நிலையை அடைவார்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது.